வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பேச்சாலேயே மற்றவங்களை கதற விட முடியும்னா அது பங்கால மட்டும்தான். இன்றைக்கி சிஎம் பாங்க் டபிள்யூடபிள்யூயில் இருக்கிற ரோமன் ரெயின்ஸை மட்டும் இல்லை, ராக்கை மட்டும் இல்லை, டபிள்யூடபிள்யூ மேனேஜ்மெண்ட்டையே கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு. அதாவது ரியலான பைல்பாம் ஸ்பீச்சை பேசியிருப்பார். அதை பற்றி நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதுலேயும் ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் கடூர கேவலமாக பேசியிருப்பார். ஸோ வாங்க, இதை பற்றி நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா, அதாவது இதை ஏற்றுக்கிறீங்களா? ரோமன் ரெயின்ஸை பற்றி சிஎம் பாங்க் இன்றைக்கி பேசினது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸோடைய ரிப்ளையை நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா பங்கு பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதில் அவர் பேசுனது தப்பாக சரியா அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், முதல்ல இந்த வாரம் பங்கு வந்து செய்கையை செஞ்சது யாருக்குன்னா டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸுக்கு. பொதுவாகவே ரோமன் ரெயின்ஸ் வந்தாலே ரோமன் ரெயின்ஸ் இப்படி ஆதரவை ரோமன் ரெயின்ஸுக்கு பெரிதளவில் தெரிவிக்கிறது ரசிகர்கள். அப்படிப்பட்ட ரசிகர்களை பார்த்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அதாவது நீங்கள் என்னதான் கற்றுனாலும் உங்கள் ரோமன் ரெயின்ஸ் வந்து இடத்துக்கு வரமாட்டார், அவர் ஒரு பார்ட் டைமரு. ஸோ இன்றைக்கான ரால அவர் வரமாட்டார், அதாவது வரமாட்டான். ஒருவேளை நீங்கள் எல்லாருமே மந்திரம் ஓதுற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மந்திரம் ஒருவேளை பலிச்சுதுன்னா ரோமன் ரெயின்ஸ் வரலாம். ஆனால் நீங்கள் பேசுகிற மந்திரம் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு பலிக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அதாவது நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் ரோமன் இந்த இடத்துக்கு வரமாட்டாருன்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் அடுத்தபடியாக ரோமன் ரெயின்ஸ்னு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோஸ்கட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருப்பார். அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சுற்றிட்டு தெரிகிற ஓனான தூக்கி கோமணத்தில் போட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ராக்கை வந்து இழுத்துருப்பார். ஆக்சுவலி ராக்கு வந்து செவனேன்னு தாண்டா இருந்தான், அவனை ஏன்டா இப்படி பேசினா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருப்பார்னா, ராக்கை பார்த்து ராக்கு வந்து ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருப்பார்லாம், முன்னாள் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ராக்குக்கு இப்போ மார்க்கெட்டிங்கே இல்லை, அவர் நடிக்கிற படம்லாம் ஒழுங்காக போக மாட்டேங்கிற, அவர் யாருமே புக் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ பழைய ஆள் ஆகிட்டார், வயசானவன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை கேலி பண்ணி சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே ராக் இதை பார்த்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பார்ல, ஏன்டா நான் செவனேன்னு தாண்டா இருந்தேன், எதுக்குடா அப்படின்னு. மேபி ராக்கோடைய ஸ்டோரியில இப்போ சிஎம் பங்க் டைரக்டாக எழுதிட்டாரு. இதை வைத்து பார்க்கும்போது ராக்கு வருவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ ரசிகர்கள் மத்தியில் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பங்கு வந்து ராக்கை இழுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஊசோஸ் எழுதிருக்கலாம், அதுக்கு பதிலாக ராக்கு வந்து முன்னாள் ஹாலிவுட் இருக்கிற ரெஸ்லிங் பண்ணதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், இப்போ அவன் வந்து தெம்பு கிடையாது, அதுக்கும் மேலே அவனுக்கு இப்போ ரெஸ்லிங் கெரியர்லையும் சரி ஹாலிவுட் கெரியர்லையும் சரி மார்க்கெட்டிங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ராக்கை கிண்டல் அடித்து பேசியிருப்பார். அதாவது சிறப்பான செய்கை அப்படின்னா நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயந்தான். அதாவது பேரை சொல்லாமல் கிழவன் அப்படின்னு சொல்லியிருப்பார், முன்னாடி ஒரு கிழவன் அப்படின்னு. அதாவது முன்னாடி ஒரு கிழவன் இந்த டபிள்யூஏ வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தானா, அவனுக்கு சிஎம் பங்கை கண்டாலே பிடிக்காதான். ஒரு நாள் வந்து அவர் நியாயத்தை சொன்னதுனால கடுப்பாகி சிஎம் பங்கை பனிஷ்மெண்ட் பண்ணாராம். சிஎம் பங்கு அதிகமான பணம் சம்பாதிக்கான் அப்படிங்கிறதுனால இந்த ரெஸ்லிங் கெரியர் விட்டே போனாராம். அந்த கிழவன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், வின்ஸ் மேக்மேனை டேரெக்டாக சொல்கிறாருங்க. எப்படி அந்த கிழவனுக்கு வந்து ரோமனை பிடிச்சிருக்குது, அதனால் அந்த கெரியர்லாம் அவனை உச்சத்துக்கு கொண்டு போனான். இப்போ நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரோமனுக்கு என்ன தகுதி இருக்குது, ரோமன் ரெயின்ஸ் ஒரு முழு நேர மல்யுத்த வீரராக அந்த நேரத்தில் இருந்தானா, இல்லை, அவனை முழுக்க வின்ஸ் மேக்மேன் வந்து ப்ரெடெக்ட் பண்ணது அந்த கிழமை வந்து ப்ரெடெக்ட் பண்ணான், என்னை வந்து வெளியே அனுப்பிவிட்டுட்டான். ஒருவேளை நான் இந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு போகாமல் இருந்திருந்தா, அவன் மட்டும் என்ன டபிள்யூடபிள்யூ விட்டு வெளியே போகாமல் விட்டுருந்தான்னா நான் இப்போ ரோமனை விட 10 மடங்கு பெரிய உயரத்தில் போயிருப்பேன். என்ன அதை தடுத்து நிறுத்தினது அந்த கிழமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வின்ஸ் மேக்மேனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேச முடியாது. ஆக்சுவலி இது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இதான் நிஜம். சிஎம் பாங்குக்கு எல்லா திறமைகளும் இருந்தும் வின்ஸ் மேக்மேன் வெளியே அனுப்பினார். ஆனால் சிஎம் பாங்குக்கு வந்து கொழுப்பு அதிகம். அதாவது இவன் வின்ஸ் மேக்மேன் வெளியே அனுப்பினாலும் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் போய் அவர் சண்டை போட்டுருக்கலாம். டபிள்யூடபிள்யூ விட்டு என்னை வெளியே அனுப்பிட்டா நான் எந்த ரெஸ்லிங் கம்பெனிலையும் போய் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் தனக்கு தானே இருந்தது தப்பு தான். பட் இருந்தாலும் வின்ஸ் மேக்மேன் எத்தனை வருஷம் கழிச்சு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் வங்ககம் வச்சு திட்டிருக்காரு பாருங்களேன். உண்மையிலேயே வின்ஸ் மேக்மேன் இந்த நேரம் டபிள்யூடபிள்யூல இருந்திருந்தா சிஎம் பங்க் டபிள்யூடபிள்யூ பக்கமே வந்திருக்க மாட்டார்.
சரி, ரோமன் ரெயின்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் ஓவராக நோண்டி ஒரு விஷயத்த பேசிட்டாரு. அதுதான் ரோமன் ரெயின்ஸோடைய கெரியர். இப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கெரியருக்கு வரல. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவர் ஒரு ரக்பி பிளேயர். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டத்தில் தான் இருந்தார். அதில் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் பங்கேற்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து WBA சேர்த்து விட்டார். அது அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவலி இது நம்ம ஒரு பார்வையில் பார்த்தா நியாயம்தான். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு நல்லாவே ரெஸ்லிங் பண்ண தெரியும், எனக்கு வசதி இல்லை, என்னால் ரெஸ்லிங் பண்ண முடியல. இப்போ இந்த வீடியோ பார்க்குறது நிறைய பேருக்கு அந்த மாதிரி திறமை தெரியும், கிரிக்கெட் உங்களுக்கு நல்லா விளையாட தெரியும். ஆனால் டோனியோட பையனுக்கு கிரிக்கெட் அதிகமாக விளையாட தெரியாது அப்படின்னாலும் அவரை ஈஸியாக கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஜாம்பவான ஆக்கி விட்டுறலாம். கரெக்டு தானே? அதே மாதிரி தான் WBA நிறைய நடந்திருக்கு. ஏன் தமிழ் சினிமாவில் கூட பாருங்களேன், ஒரு பெரிய ஹீரோவுடைய ஒரு பையன் ஈஸியாக தமிழ் சினிமாவுக்கு வந்துடும், பெரிய ஹீரோ ஆயிரும். அதே மாதிரி தான் CM Punk ஒன்று சொல்லியிருப்பார். ரோமனுடைய அப்பா சொந்தக்காரங்கள்லாம் ரெஸ்லிங் கெரியரில் பெரிய இடத்துல இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸுக்கு ரெஸ்லிங்கே தெரியாட்டாலும் WBAல திணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. ப்ரோ இப்படிலாம் பேசுனது தப்பு தான் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, நான் ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லட்டா, CM Punk சொன்னது நிஜம்தான். ரோமன் ரெஸ்லிங் கெரியரில் தெரியாமல், அதாவது அவங்க அப்பா காலத்தில் அவங்க அப்பா பிரதர்லாம் ரெஸ்லிங் கெரியரில் இருந்தாலும் இவரை வந்து ரெஸ்லிங் கெரியரில் சேர்த்து விட்டது அவங்க அப்பா. அதுக்கு காரணம் இவருக்கு கேன்சர் வந்துருச்சு. ஃபுட்பாலில் பெரிய பிளேயர் இல்லை, சரி ரெஸ்லிங் கெரியரில் அவர் நல்லா இருப்பார், நமக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் WBAல சேர்த்து விட்டார். ஒருவேளை அப்படி சேர்த்து விடாட்டா ஷீல்டில் இன்னொரு மெம்பர் தான் இருந்திருப்பார். ஸோ ஷீல்டில் சேர்றதுக்கும் WBA பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தது ரோமன் ரெயின்ஸுடைய செல்வாக்கு தான். அதாவது அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பெரிய ஆட்கள், அவங்க அப்பா வந்து பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிற காரணத்தினால தான் ரோமன் ரெயின்ஸை சேர்த்து விட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். ஒருவேளை எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா, எங்கள் அப்பா வந்து சாதாரண கார் மெக்கானிக், நான் உழைச்சி தான் ரெஸ்லிங் பக்கம் வந்தேன் அப்படிங்கிறதையும் CM Punk சொல்லியிருப்பார். அதாவது நீ உழைக்காமல் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்த, நான் 15 வயசுலேருந்து ரெஸ்லிங் கெரியரில் சண்டை போட்டுட்டு இருக்கேன், நான் உழைச்சி தான் சண்டை போட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதுலேயும் பல ஃபேன்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு. ஆனால் பல ஃபேன்ஸ் வந்து, அதாவது பங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசின உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பூ பண்ணதை உங்கள் கையால், அதாவது நான் ரோமன் ரெயின்ஸை கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் இப்போ நீங்கள் வந்து என்னை கை தட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதுதான் WWE குறை சொல்கிறது. டேரெக்டாக WBA பார்த்தீங்கன்னா முழுக்க குறை சொல்லியிருப்பார் CM Punk. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, பேட் மெக்கஃபியை ஸ்மாக்டவுன் கூட்டு வந்திருப்பார், டிக்கெட் சேல் இன்க்ரீஸ் ஆகும்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் என்ன தான் பெரிய சூப்பர் ஸ்டாரை கூட்டிகிட்டு வந்தாலும் ரெஸ்ல்மேனியாவில் மக்கள் எல்லாருமே பார்க்க விரும்புகிறது ரோமன் ரெயின்ஸை நான் வீழ்த்தி அவனுடைய நெஞ்சில் என்னுடைய காலை வச்சு இந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுறதெல்லாம் மக்கள்லாம் நேசிக்கிறாங்க. இது வந்து பங்கோடைய பேச்சு. ஆனால் இதை ரசிகர்கள் கைத்தட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? நான் ரோமன் ரெயின்ஸோடைய நெஞ்சில் கை வைத்து சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுறத ரசிகர்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த WBA என்ன பண்ணுதுன்னா, பேட் மெக்கஃபி மாதிரியான ரெஸ்லரை கூட்டிகிட்டு வந்து, அதாவது ஒரு ரெஸ்லரே கிடையாது, அவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டிக்கெட் சேலை கம்மி பண்ணுறாங்க. முதல்ல TKO குரூப்ஸ்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் கொள்ள ரேட்டுக்கு டிக்கெட்டை விற்கிறீங்க, அநியாய விலைக்கு டிக்கெட்டை விற்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மக்கள்லாம் கை தட்டுறானுங்க. CM Punk நீ நிஜமாக தான் ஏன் சொல்கிறேன்? ஆக்சுவலி பங்கு சொன்ன ஒரு விஷயத்தை பாருங்களேன், நான் ரோமனுடைய நெஞ்சில் கையை வச்சு சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுவேன், ரோமன் ஃபேன்ஸில் பூதான் பண்ணணும். ஆனால் அதை அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா? நான் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன், டிக்கெட்டெல்லாம் கொள்ள ரேட்டுக்கு விற்கிறீங்களா WBA? இப்படி விற்றா எப்படி ஃபேன்ஸ் வந்து ரெஸ்லிங் பார்க்க வருவாங்க? கொள்ள ரேட்டுக்கெல்லாம் விற்காமல் நியாயமான ரேட்டுக்கு டிக்கெட்டை வியுங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ ஒரே கல்ல ரெண்டும் வாங்காங்க. இப்போ இவ்வளோ பேசியிருக்காரு CM Punk, WBA எதுவும் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் நம்ம பாராட்டலாம்ப்பா, CM Punk தான் நிஜமான ஆண்மகன். ஏன்னா என்ன தான் பண்ணாலும் WBA விரல விட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அதில் உண்மையிலேயே நம்ம பங்கை பாராட்டலாம். பங்க் இது மட்டும் இல்லைங்க, இப்போது அஃபிஷியலி ஒரு விஷயத்தை டேரெக்டாகவே TKO குரூப்ஸை திட்டியிருக்கிறாரு. இதுக்கு TKO குரூப்ஸ் வந்து பங்கிட்ட கேட்கலாம், என்ன ப்ரோ இப்படிலாம் பேசிட்டீங்கன்னு. ஸ்டோரிக்காக தான் பண்ணேன்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா பங்கு கிட்ட WBA பார்த்தீங்கன்னா ஸ்டோரியெலாம் க்ரியேட் பண்ணி இப்படி தான் பேசணும்னு சொல்ல மாட்டாங்க, பங்கை பேச சொல்லிடுவாங்க. ஏன்னா பங்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறப்பாக பேசுவார்னு. அந்த வகையில் தான் பங்க் பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக இன்றைக்கி பேசியிருக்காரு. என்ன கொஞ்சம் ஓவராக பேசியிருக்காரு. அதுலேயும் WBA மேனேஜ்மெண்ட்டே நீங்கள் கொள்ள ரேட்டுக்கு டிக்கெட் வைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதுக்கான தாக்கத்தை WBA மேனேஜ்மெண்ட் CM Punk தலைமையில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே பங்கு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நச்சுன்னு இருந்தது. ஸோ உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கால் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்லிங் சில நாட்களே இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.